நாம ரொம்ப விரும்பி பேசக்கூடிய ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய பல சொற்கள் தமிழ் மொழியில இருந்தா வந்தது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். வாங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி நான் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா என் பேஜ்குள்ள பேர் முறை பாருங்க. கான்டென்ட் பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பஞ்சுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஸ்பாஞ்சு, பேச்சுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஸ்பீச், பந்தல் பேண்டலாச்சு, பச்சிலை பச்சொலியாச்சு, பொத்தான் பட்டன் ஆயிடுச்சு. தேக்கு டீக் ஆனது, தாக்கு அட்டாக் ஆனது, உடன் சடன் ஆனது, உருளை ரோல் ஆனது, சுருட்டு சிருட் ஆனது. அரிசியில இருந்து ரைஸ் வந்தது, பிபில இருந்து பைப் வந்தது, வெற்றில இருந்து விக்டரி வந்தது, முருங்கையில இருந்து முருங்கை வந்தது, இஞ்சி வேர்ல இருந்து ஜிஞ்சர் வந்தது. மாங்காய் மேங்கோ ஆனது, சக்கை பழம் ஜாக் ஃப்ரூட் ஆனது, நாவாய் நேவி ஆனது, ஆனை கொன்றான் ஆனகொண்டா ஆனது, கலைச்சாரம் கல்ச்சர் ஆனது. நம்ம தமிழ்ல உள்ள கரி ஆனது, கட்டில் காட் ஆனது, கண்டு கேண்டி ஆனது, கரை கிரை ஆனது, கயிறு காயர் ஆனது, களி கிளே ஆயிடுச்சு, காசு கேஷ் ஆயிடுச்சு, கொல் கில் ஆயிடுச்சு, குருந்தம் கொரண்டம் ஆயிடுச்சு, கட்டுமரம் கேட்டமரம் ஆயிடுச்சு. இந்த எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸுமே நம்ம தமிழ் மொழியில இருந்து வந்ததுதான் அப்படின்னு நான் சொல்லல. வால்டர் வில்லியம் ஸ்கீட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஆய்வாளர் சொல்றாரு. இந்த காணொலியை பாக்குற யாராவது இங்கிலீஷ் பேசினா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பேசுற அந்த ஆங்கில மொழி நாங்க பேசுற தமிழ் மொழியில இருந்தா வந்தது. அது ஆங்கிலேயர்கள் அவங்களே ஏத்துக்கிறாங்க. ஆனா அறகுறை இங்கிலீஷ் தெரிஞ்ச நாம தான் ரொம்ப ஆடுறோம். நான் எப்பவும் மக்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்னு சொல்லுங்க, அதுக்காக தமிழ் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அதனால அசிங்கம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. உங்க குழந்தைங்களுக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுவே வெள்ளக்காரன் சொன்னீங்கன்னா அவனே கேவலமா பார்ப்பான். வாட் அப்படின்னு. திருந்துங்க, திருத்துங்க.